ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லேகர். பாருங்கள், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தென்னை மட்டையெல்லாம் அரைச்சி அதெல்லாம் தூளாக்கக்கூடிய ஒரு மிஷின் தாங்க. பாருங்கள், அதாவது முன்னோட காலத்தில் வந்து தென்னை மட்டையெல்லாம் வேஸ்ட்டாக எரிச்சு தூர போடுவோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையெல்லாம் எரிச்சு தூளாக்குற ஒரு மிஷின் வந்துருக்குங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையில் பச்சை ஓலைகளை வந்து இந்த மிஷினில் கொடுத்தா போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே அரைச்சி தூளாக்கி பாருங்கள் தென்னை மரத்துக்கு உரமாக போட்டுரும். நீங்கள் அதிகம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாங்க. தென்னை மட்டையில் உள்ள அந்த பச்சை ஓலைகளை அந்த மிஷினில் கொடுத்தா போதும். பாருங்கள், அந்த மிஷினில் கொடுத்தா அதுவே தூளாக்கி இந்த தூளை மட்டும் வெளியே கொண்டு போட்டுருங்க. இது ஒரு நல்ல மெத்தடுங்க. அதாவது தென்னை ஓலையை வேஸ்ட்டாக எரிக்காமல் அந்த தென்னை ஓலைகளில் உள்ள அந்த மட்டைகளை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு வேஸ்டேஜ் ஆகாமல் உரமாகுது. அதே சமயத்தில் வந்து தென்னை மரத்தில் உள்ள இந்த ஓலை கழிவுகள்லாம் வெளியே தூர போக மாட்டேங்குது. முழுமையாக தென்னை மரத்தில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சால் இந்த முறையை பாருங்கள். இந்த மிஷினுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 48,000 தாங்க. ஹைடெக் அக்ரோ கம்பெனி, அதாவது ரேட்டோ கம்பெனியோடது. பாருங்கள், அந்த முழு ஓலையை பச்சை ஓலையை கொடுத்தா காஞ்சதையும் இது அரைக்குது. இருந்தாலும் பச்சை ஓலையை கொடுத்தோன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தூளாக ஆக்கி போட்டுருக்குங்க. இது மூலமாக வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க விவசாயத்தை சிறப்பாக பண்ண முடியும். நீங்களும் முடிஞ்சால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மிஷினுடைய காசு கம்மி தான். அதாவது காஞ்ச ஓடைகளை, காஞ்ச கம்பு ஓடைகளை கூட இது வந்து அரைச்சி கொடுத்ததுங்க. அதாவது ஒரு விதத்தில் டெக்னாலஜி வந்து கஷ்டம்னு சொன்னாலும் விவசாயத்துக்கு இது மாதிரி பல நன்மைகளை கொடுக்குதுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரட்டும். சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா விவசாயிகள் இதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஓலை உரமாகப்படுது, பச்சை கம்புகளும் உரமாகப்படுது, மரத்துலேயும் அதிகமாக மகசூல் கிடைக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து ஸ்மால் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு வந்து சிறு விவசாயிகளுக்கு பொருந்துமானு கேட்டால் மிஷின் காஸ்ட்லாம் பொருந்தாது. அதிகப்படியாக தென்னை மரம் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு பொருத்தமான ஒன்றுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு விவசாய தகவலோடு சந்திக்கலாம். நன்றி.